இந்த வெயில் காலத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா மொதல் நாள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி கூழ் கிண்டி வச்சுட்டா போதும். கூழ் கிண்டுறதுக்கு மெயின் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா தடன்னு கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கரைச்சி வச்சு ஒரு புளிக்க விட்டுறலாம். கம்பங்கூழுக்கு கம்பை நல்லா ஊற வச்சு துணியில் உலர்த்தி மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி 2 காம்பினேஷனையும் கலந்து தான் வந்து நான் கூழ் செய்கிறேன். மாவு எந்த அளவோ அதுக்கு டபுளாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கூழ் சூப்பராகவே வந்து வெந்து வரும். தண்ணியை வச்சு கூழை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கையில் ஒட்டாமல் வரணும், அதுதான் பதம். ஒரு நைட் அப்படியே விட்டுட்டு வீட்டில் வந்து காய்கறி எல்லாம் வந்து வாங்கி மிச்ச மீதி காய்கறி எல்லாம் வெயிலில் காய போட்டு இருக்கிற வத்தல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லையா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவே போதுங்க. முந்தின நாள் நைட்டு செமி லிக்விடாக கிண்டி வச்ச கூழ் இப்போ காலையில் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ அதில் நல்லா கெட்டி தயிர் ஒரு செம்ம நிறைய தண்ணி கலந்து நல்லா கைட்டே வந்து கரைச்சி விட்டு இந்த சைடு டிஷ்ஷோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான கூழ் ரெடி. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.